அதாவது இன்றைக்கு நம் உலகம் எங்கும் ஒரு நாள் ஆசிரிக்கப்படுகிறது. என்னால் குருத்தோலை ஞாயிறு ஆசிரிக்கப்படுகிறது. நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நாள். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே, ஏனென்றால் உச்சந்தியில் 2 கழுதைகளை கட்டியிருந்தார்கள். இயேசு சீசரை அழைத்து, இங்கே வாருங்கள், அங்கே கட்டி இருக்கிற கழுதையும் அதன் குட்டியும் அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது சீசர்கள் புறப்பட்டு சென்று அந்த கழுதையின் குட்டி அவிழ்க்கிறார்கள். அப்போ ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டாரு, இயேசு நீங்க அவிழ்க்கும் போது ஒருத்தன் கேட்பான், ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்பான். கேட்கும் போது சொல்லுங்க, அது யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். வாசிங்க அந்த பகுதியை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. மத்தேயு 21 அதனுடைய 2ஆம் வசனத்திலிருந்து. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவர்கள் அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நன்கு கவனியுங்கள், இங்கே வேதம் சொல்கிறது, சீசர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள், கட்டுகள் அவிழ்க்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், கழுதையை கட்ட அவிழ்க்கிற நேரத்துல அவன் ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி கேட்பான்? என்ன கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? வேற அதாவது பழைய ஏற்பாட்டில வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த பகுதி எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். இது பாஸ்டர் உங்களுக்கு தெரியும், அவன் என்ன கேள்வி கேட்டிருப்பான். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். நல்ல கவனிங்க, கழுதையை எதனால் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு மீட்டெடுக்கணும். இப்ப கேட்கிறான், நீ கழுதை அவிழ்க்கிறாய, ஆட்டுக்குட்டி எங்க? எப்படி? அதாவது என்ன தெரியுமா, கழுதையின் தலையீற்றை மீட்டுக் கொள்வதற்காக உச்சந்தியில் கொண்டு கட்டுவது யூதரின் வழக்கம். யாருக்காக இந்த கழுதை வேணும்னா அவன் தன்னுடைய வீட்டில் இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அதை பலி செலுத்தி விட்டு அந்த கழுதையை அவிழ்த்துட்டு போடும். இதுதான் யூதர்கள் மத்தியில் இருக்கிற வழக்கம். இப்ப கேட்கிறான், கழுதை அவிழ்க்கிறாயே, ஆட்டுக்குட்டி எங்க? அவன் சொல்றான், இது கேட்டது ஆட்டுக்குட்டி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவ ஜனங்களே, கழுதையை கட்டவிழ்க்கணும் ஒரு தெய்வத்திற்கு. அதாவது நல்ல கவனிங்க, முச்சந்தியில் கட்டப்பட்ட கழுதையின் மேல் தேவனுக்கு கரிசனை இருக்குமானால் கட்டப்பட்ட பிள்ளையின் மேல் தேவன் கரிசனை இல்லாமல் இருப்பாரோ? ஒருவிட கவனித்து பாருங்கள் தேவ ஜனங்களே. உச்சந்தியில் கட்டப்பட்டிருந்த கழுதையும் அதன் குட்டி அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சீசர்களை அனுப்பினது போல, நன்கு கவனிங்கள், அந்த பகுதி தெளிவாய் சொல்கிறது, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு போங்கள். இன்றைக்கு கிராமத்தில் அநேக கழுதைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. பாருங்க, நான் இப்படி யோசித்து பார்த்தேன், அங்கேயும் தாய் கழுதையும் பிள்ளை கழுதையும் இருந்துச்சு, தகப்பனை காணல. எதிரே புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. சர்ச்சிலையும் தகப்பனை தாய் கழுதையும் பிள்ளை கழுதையும் தான் வந்திருக்கு. தகப்பன் கழுதை எங்க போயிடுச்சு யாருக்கும்? ஆமா, எந்த கழுதைகள் கட்டப்பட்டிருந்ததோ அந்த கட்டை அவிழ்க்கும்படியாக சீசர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அங்கே கேட்கட்டவர் சொல்றாரு, என் ஆண்டவருக்கு தேவை இந்த ஆட்டுக்குட்டி. அந்த வேதம் சொல்லுகிறது, கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டி கொண்டு மீட்க வேண்டும். அதனால்தான் வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம், அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் வாசிக்கலாமே. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த மாசற்ற குற்றமற்ற ஆட்டுக்குட்டியானவர்கள் வேதம் சொல்கிறது. அதனால யோவான் சொல்றான், அது வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம். இயேசு நடந்து போகிறதை யோவான் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. தேவன் ஆட்டுக்குட்டியாய் வந்து பலியாகி நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார்.
பதில் கலந்து படி சொல்லுங்க. நம்ம எல்லாம் கழுதை. யாராவது உங்களுக்கு கழுதை சொன்னா நீ என்ன செய்யாதுன்னு கோவப்பட மாட்டீங்களா? அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ கையை பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ கேளுங்க. கழுதைன்னு சொன்னா இப்போ அடுத்த ஒரு, நீங்க பீலையாமை சுமந்து செல்கிற கழுதையா, இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையா? எந்த கழுதையா இருக்கு ஒரு பிரிய? எதுல புரிஞ்சது? ஆமா, உடனே பீலையாமை நானா சொல்ல மாட்டேன். அந்த கழுதைய, இந்த கழுதைய அந்த கழுதைய சொல்லணும் தானே. நான் சுமந்து செல்வது இயேசுவையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, கழுதையின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, இயேசுவை சுமந்தது இன்றைக்கும் பேசப்படுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் கட்டு அவிழ்க்கப்பட்டுனா, நான் இயேசுவை சுமந்தேன்னா என்றும் பேசப்படுவேன். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. இரண்டாவது, பீலையாமை சுமந்து சென்ற கழுதை என்ன செஞ்சு தெரியுமா? பீலையாமை காப்பாற்றிச்சு. வாசிக்கிறீங்களா? பீலையாமை சுமந்து சென்ற கழுதை பீலையாமை காப்பாற்றினது. தூதர் சொல்றான், இந்த கழுதை மட்டும் விலகி போறதை போட்டு தள்ளி இருப்பேன் நீ. ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசுவை சுமந்து சென்ற கழுதையை இயேசு காப்பாற்றினார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, நான் கழுதை இல்லை, நான் கழுதையை எதை சொல்லுவாங்க, என்னை பார் யோகம் வரும் அப்படின்னா வீட்டுக்கு வழி இல்லாத கழுதை கட்டி போட வேண்டியதானே? ஏன் கட்டி போடல? அதாவது ஏன் இந்த பழமொழி வந்துச்சுன்னா, கழுதையை பார்த்தா மனுஷனுக்கு யோகம் வருமா? மானிடனே, கழுதை எப்படி வேலை செய்து உழைக்குது பாரு. அஞ்சறிவு ஜீவன் தன்னுடைய வாழ்நாள உழைச்சி சாப்பிடுது. நீ அதே போல உழைத்து சாப்பிடு. அப்ப அதை பார்த்து அவனுக்கு என்ன வந்து உழைக்க ஆரம்பிப்பான். வாழ்க்கையில என்ன வந்து யோகம். இதுக்குதான் அன்னைக்கு சொன்னாங்க, என்னை பார் யோகம். அதை போட்டாவா பாட்டு, அதையும் பார்த்து கடைசி வரைக்கும் போட்டாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம். கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க, வேதத்தில் கட்டப்பட்ட ஒரு சிலர், கட்டவிழ்க்கப்பட்ட சிலர். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம், அதனுடைய 16 20 வரை வாசிக்கலாமே. சங்கீதம் 105 அதனுடைய 16 20 வரைக்கும். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முடித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நல்ல கவனிக்கணும். நம்ம நினைச்சோம் யோசேப்பை சிறைச்சாலையில் சும்மா அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வசனம் அவனை புடவிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி எல்லாரோட கண்களை மூடி ராஜா கட்டவிழ்க்க சொன்னதுதான். அதை எந்த அதிபதியும் மீற முடியாது. எல்லாரோட கரங்கள் உயர்த்தி, தேவ ஜனங்களே, இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. அன்றைக்கு யோசேப்பை கட்டியிருந்த விலங்குகள் உடைக்கப்பட்டது. ஏன்னா கட்டளையிட்டது ராஜா. இன்னைக்கு ராஜா கட்டளையிடுகிறார். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி, தேவ ஜனங்களே, இது கட்டவிழ்க்கப்படுகிற நேரம். உங்களுக்கு உறவை கட்டப்பட்டிருக்கிற எல்லா வல்லமைகள், எல்லா விலங்கினத்தின் கட்டுகளும் இந்த வேளையில சேர்த்து போகிறது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்ட வல்லமைகள் சேர்த்து போவதாக. கட்டவிழ்க்கப்படுகிற ஆவியானவர் இந்த இடத்தில் வந்திருக்கிறார். தேவஜனங்களே, ராஜா கட்டளையிட்டால் கட்டளையிட்டதான். அதை ஒருவரும் மாற்ற முடியாது. இயேசு வந்திருக்கிறார், இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார். இயேசு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறார். அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாக ராஜா சொல்றான், ஆட்களை அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார்கள். தேவ ஜனங்களே, கட்டவிழ்க்கப்படுகிற பொழுது நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. தேவ ஜனங்களே, கட்டவிழ்க்கப்படுகிறவர்கள் விடுதலை உண்டாக்கப்படுகிறது. எப்பொழுது விடுதலை உண்டாகிறதோ அங்கு ஒரு உயர்வு வருகிறது. தேவ ஜனங்களே, யோசேப்பு கட்டப்பட்டிருந்தான், விடுதலையாக்கப்பட்டான், அவன் உயர்த்தப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம்
யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனம். யோவான் 11:44. நல்ல கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். லாசரு மரித்து போனான். மரித்து எத்தனை நாள் ஆகியிருந்தது? 4 நாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாசரு மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்து எத்தனை நாள் ஆச்சு நமக்கு இன்னும்? புரிந்தவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. மரியாள் சொல்லுகிறார், மார்த்தாள் சொல்லுகிறார் நாருமே 4 நாள் ஆகிட்டு. சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என்னத்தான் நம்மளை போட்டு வரட்டுனாலும் மாட்டுனாலும் நமக்கு விசுவாசம் வர போறது இல்ல. தேவ மகிமை நம்ம மத்தியில வெளியேப்பட போறது. எதனால போதி வாசித்திருக்கீங்க அப்படி சொல்லுவாரு, மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அடுத்து சொல்லுவா, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாருமே. என்னையா நம்ம விசுவாசம்? நல்ல கவனிங்க, நமக்குள்ள யாருக்கு விசுவாசம்? மரியாளின் விசுவாசம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அந்த பகுதியை நீங்க வாசித்து பாருங்க. பிறகு மரியாள் ஓடி போய் இயேசுவின் பாதத்தில் விழுந்து விடுவாள். அவ செஞ்சதை நான் பாதத்தில் விழுந்து அவ அழுறதை பார்த்த உடனே இயேசு அழுதுருவாரு. இயேசு அழுறதை பார்த்தா சுத்தி இருக்க அழுதுருவான். அதாவது எங்கேயுமே இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லப்படல, இந்த பகுதியில மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல 35வது வசனம், இயேசு கண்ணீர். யாருக்காண்டி? மரியாளுக்காண்டி. மக கரெக்டா சொல்ல, யாருக்காண்டி? லாசருக்காகவோ மார்த்தாளுக்காகவோ இயேசு கண்ணீர் விடவில்லை. மார்த்தாள் அழுகிறதை பார்த்து இயேசு, மரியாள் அழுகிறதை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். எங்க இன்னைக்கு கண்ணீர் விட்டு இருக்கிறாங்க நம்மளை பார்த்து. அன்னைக்கு மரியாள் அழுறதை பார்த்து கண்ணீர் விட்டாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. நான் இப்படி சொல்லுவேன், அதாவது நம்ம ரத்த சாட்சியா மறிக்கணும்லாம் தேவையில்லை. அவர் நமக்காக சிந்தின ரத்தத்துக்கு சாட்சியா வாழ்ந்தா போதுன்னு சொல்லு. எப்படி? அப்படித்தானே? நான் உமக்காக மறிப்பேன் ஆண்டவரே, எம்மனிமோல வாழ அவருக்காண்டி அவர் மறிக்கிறான். அதாவது நான் தவறுன்னு சொல்லல, நல்லது. நீங்க ஆண்டவருக்காக மறித்தீங்கன்னா அது பெரிய பிளஸிங். ஏன்னா ஸ்தேவான் மறித்த இடத்துல தான் பெரிய ஒரு உயிர் மீட்சி உண்டானது. நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்ந்து ஒரு உயிர் மீட்சை கொண்டு வருவோம்னு சொல்றேன். மறிக்கிறது நல்லது, ரத்த சாட்சியா மறிக்க கூடாதுன்னு சொல்ல. எனக்கு நிறைய ஊழியக்காரங்க ரத்த சாட்சியா ஏன் மறிக்கிறீங்க ஜெபிக்கிறீங்க அப்படிலாம் சொல்றாங்க. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் கேட்டாரு, ரத்த சாட்சியா மறிக்கிறேன்ட்டு நீங்க சொல்றீங்க, ஆண்டு சித்தமானால் அப்படி நடந்துட்டு போட்டு அப்படிதான். நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கட்டப்பட்டிருந்த அதாவது மரித்து போன லாசருவை அது சொல்லுங்க வெளியே வா. அப்படித்தானே? நியாயப்படி என்ன செஞ்சிருக்கு? கட்டுகளை அவிழ்த்து அவனுக்கு லாசருவை வெளியே வான்னு சொல்லியிருக்கான் உள்ள போய். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான், அவனை வெளியே வான்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா அவன் அப்படியே வெளியே வந்தான்? ஏமா நல்ல கவனிங்க, இயேசு கல்லறைக்கு வெளியே நின்று அழுறாரு. அழுதுட்டு பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். எங்கேயுமே பாருங்க, அற்புதம் செய்யும் முன்னாடி அவர் அப்படி மன்றாடுறதா சொல்லப்படல. எங்க வாசிக்கிறீங்களா? அற்புதம் செய்வதற்கு முன்பாக பிதாவை எனக்கு சரிபடும் இல்லை. ஆனா லாசருவின் கல்லறைக்கு வெளியே நின்றுட்டு மட்டும் இயேசு சொல்றார், பிதாவை எனக்கு சரிபடும் என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எங்க அவருக்கு மரித்தவனை உயிரோடு எழுப்பது என்று சாதாரணமான காரியம். தனித்தாகுமி மரித்தால், சிறுபெண் மரித்தால் உயிரோடு எழும்பினாள். விதவையின் மகன் மரித்தான், உயிரோடு எழும்பினான். அவருக்கு மரித்தவர்களே உயிரோடு எழுப்புவது என்பது சர்வ சாதாரணமான காரியம். அப்படி என்றால் 4 நாள் ஆனதினால் என்ன பிதாவை நோக்கி பார்த்தோம்? அப்படி அல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க, அதனுடைய 39வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த ஜெபம் நம்ம எப்படி பண்ணுவோம்? நீர் எனக்கு செவி கொடுத்ததினால் உமக்கு
ஆனா இயேசு பிதாவை நோக்கி மன்றாடுகிறார், நீர் எனக்கு செவி கொடுத்ததினால். எப்படி? அதாவது முடிஞ்சிட்டுன்னு சொல்றாரு. நான் ஜெபிச்சேன், நீர் கேட்டுட்டீர், பதில தந்துட்டீர்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவஜனங்களே, இன்னைக்கு சொல்லப்பட்ட சங்கீதத்தின் பகுதியாக சொல்லப்பட்டது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடித்தார் என்பது முடிந்தது, முடிப்பேன் என்பது நம்பிக்கையற்ற வாழ்க்கை, முடிப்பார் என்பது நம் நம்ப வேண்டிய ஒரு வார்த்தை. புரிந்தது? முடித்தேன் என்பது மறித்தது, முடிப்பேன் என்பது ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. முடிப்பேன் என்பது நம்பிக்கையற்ற ஒரு வார்த்தை, முடித்தேன் என்பது முடிந்த வாழ்க்கை, முடிப்பார் என்பது எந்த நிமிடமும் நாம் நம்ப வேண்டிய ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, வேதம் சொல்கிறது, கல்லறைக்குள்ளிருந்து லாசருவை வெளியே வருகிறான். கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் தெரியுமா? யூதர்களுக்கு ஒரு சடங்கு உண்டு. ஒரு மனிதன் மரித்து விட்டானால் அவனை காலில் இருந்து தலை வரைக்கும் சுத்துவாங்க. எப்படி சொல்லி சுத்துவாங்கன்னா, இனி உன்னுடைய வாழ்வு இந்த பூமியில் முடிந்தது, இனி நான் உன்னை பரலோகத்தில் தான் காண்போம் என்று சொல்லி அந்த துணியினால சுற்றுவாங்க. சுற்றுகிற பொழுது அவன் கண்கள் மூடப்படும், வாய் மூடப்படும், அவன் இருதயம் மூடப்படும், அவனுடைய கால்கள் இப்படி எல்லாமே சுற்றி வைப்பாங்க. இனி இந்த பூமியில் நடமாட முடியாது என்பதற்கு அடையாளமா எல்லாம் செய்வாங்க. ஆனா கட்டப்பட்ட மனிதனாய் வெளியே வருகிறதை எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இனிமே வெளியே வரமாட்டான். நல்ல கவனிங்க, 4 பேர் தூக்கிட்டு போயிருப்பாங்களா? அவங்க நின்று இருப்பாங்க இல்லையா? அப்படித்தானே? உள்ள வச்சுக்கிட்டு கடைசியில கல்ல மூடிட்டு வரச்சுல எப்படி இருந்திருக்கும்? ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு புறப்பட்டு போய்விட்டானே என்ற எண்ணங்கள், யோசனைகள் அவர் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவன் உயிர் உள்ளவனை கட்டப்பட்ட சூழலில் வெளியே வந்து கருத்து சொல்கிறார், இவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். யாரு கட்டுனானோ அவனை வச்சு ஆண்டவர் எல்லாரும் தேவஜனங்களே. அதனால வேதம் சொல்கிறது, பார்வோன் என்ன செஞ்சான்? அதிகாரிகள் கட்டளையிட்டான், அவர்கள் அவனை விடுவித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 3வது, நல்ல கவனிக்கணும், இந்த லாசரை குறித்து வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்தான், உயிரோடு எழும்பினான். பந்தி இருக்க வந்த பொழுது எனக்கு ரொம்ப வசனம் பிடிச்சிருந்தது. அன்னையிலிருந்து இயேசுவை பார்க்க வந்தவர்களை காட்டில் லாசரு வந்த பார்க்க அதிகம் சொல்லப்பட்டு. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அழிக்கப்படுகிற பொழுது, நம்மை குறித்த சாட்சி பரவுகிற பொழுது, நம்மளை பார்க்க ஒரு கூட்டம் வருது, இவன் செத்தவன் இருந்துடா உயிரோடு வந்தான், அப்படித்தானே? நம்மளை அநேகர் ஆச்சரியப்படுகிறதுக்கு கர்த்தர் பார்க்க அனுகிரகம் செய்வாராக. 3வது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12வது அதிகாரம், அதனுடைய 5 8 வரை ஒரு வாசிக்கலாமே. அப்படியே சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். போதும், நல்ல கவனிங்க. ஏரோது அப்படின்னா ஒரு நாட்டினுடைய 1/4 பங்கு அதிபதி. ஒரு நாட்டை 4 பங்கு வச்சு இவன் ஒரு பகுதி ஆண்டு கொண்டிருக்கிறான். புரிஞ்சுங்களா? ஏரோது என்பது 1/4 பங்கு தேசத்தின் அதிபதி. வாசித்திருப்பீங்களா பைபிள்ல? ஒரு நாட்டை 4 பங்கு வச்சா அது ஒரு பகுதி, சரியா? அதை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஏரோது. அந்த ஏரோது நாட்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், யாக்கோபை கொலை செய்கிறார்கள். இது யூதரின் பார்வைக்கு நல்லா இருக்கணும்னு இந்த பேதுருவை கொலை செய்வதற்காக இந்த சிறைச்சாலையில் கொண்டு அடைக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாளைக்கு மரண தண்டனை. எப்படி அவர் மனுஷன் தூக்குவான்? இவர் காயா சட்டையை கலத்தி போட்டுக்கிட்டு காலுக்கு மேல கால் போட்டுக்கிட்டு படுத்து தூக்கிட்டு இருக்கிறார். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல, நான் நாளைக்கு இயேசுவை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ஆளு நல்லா காயா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் ஒரு தரிசனம் காண்பது போல். அப்ப தூங்குறவங்க தான் தரிசனம் வரும். பாருங்க, அந்த வேதம் சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னுமா நோக்கி உன் வஸ்திரங்களை போர்த்து கொண்டு என் பின்னே வா. அப்ப சட்டை காட்டி போட்டு நாலு என்ன செஞ்சிருக்கிறாரு? படுத்திருக்கிறாரு. அப்படித்தானே? நல்ல கவனிங்க, வேதம் தெளிவாய் சொல்கிறது, அந்த தூதன் அங்கே வந்து நிற்கிறான். நின்ற அந்த நேரத்தில் அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அவனை கட்டி இருந்த கட்டுகள் கலந்தது என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களே, இவனை சுற்றிலும் 4 பேராக 4 வகுப்பு காவலர்கள் இருக்கிறார்கள். 4 into 4 16 பேர்.
உங்களுக்கு இத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நாங்க ஏன் சபையில தூங்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேதுரு தூங்குனாரா? 16 பேரை கொலை செஞ்சுட்டாங்க. ஏரோது எப்படி? பேதுரு தூங்குனாரா? 16 பேரை ஏரோது கொலை பண்ணிட்டான். காவல்காரன் தூங்கல, தூங்குறது பேதுரு. அதனால யாரு செத்து போனது? ஆனா தூங்காமல் விழித்திருந்து பாடின பவுல் சீலாவுடைய வாழ்க்கை பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. புரிஞ்சு எனக்கு தெரியல சத்தியம். நல்ல கவனிக்க, சபையில ஒருபோதும் தூங்கக்கூடாது. நல்ல கவனிக்க, வேதம் சொல்லுகிறது அவனை தட்டி எழுப்புகிறான், அவனை சங்கிலிகள் கலந்து போகிறது, ஆட்டோமேட்டிக்கா கதவெல்லாம் திறக்குது. ஆட்டோமேட்டிக்கா பகுதி காலத்தை சொல்லுங்க, என்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற பொழுது எனக்குரிய வாசல்கள் தானா திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம கட்டப்பட்டிருக்கிறதுனால நம் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நம் கட்டுகள் அவிழ்க்கப்படுமானால் நமக்குரிய வாசல்களை தேவன் திறப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஏமா பேதுரு எங்கமா போகணும்? நியாயப்படி மாமியார் வீட்டுக்கு போகணும், இல்ல பொண்டாட்டி வீட்டுக்கு போகணும், இல்ல பிள்ளைகளை பார்க்க போகணும். ஆனா வேதம் சொல்லுகிறது அவன் சபையாரிடத்தில் வந்தான் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் எனக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற ஒரு கூட்டம் உண்டு. அல்லேலூயா. அந்த பகுதியில் அழகா சொல்லப்படுகிறது. அதனுடைய 14வது வசனம் வாசிங்க, 13 வாசிங்க. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்றி கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறான் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ பிதற்றுகிறாய், அதாவது நீ பொய் சொல்றா, நீ ஜெபம் எதுக்கு? பேதுருவை விடுதலை பண்ண நீ. பேதுரு வந்தா யாரும் நம்ப முடியல. பகல் கடந்தபடி சொல்லுங்க. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற பொழுது நம்ப முடியாததா இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா தேவ ஜனங்களே, இங்க பேதுருவுக்காக ஜெபம். நாளைக்கு அவங்க மரண தண்டனை, தூக்கு தண்டனை, இல்ல கழுத்தை வெட்டி கொலை செய்வாங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, நான் இப்படி யோசித்து பார்த்தேன். பவுல் பேதுருவை கட்டப்பட்டிருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். பரலோகத்தில் ஆண்டவர் தூதனை கூப்பிட்டேங்கப்பா, இவனை நாளைக்கு செய்யறாங்க, ஏதோ கொலை செய்யலான்னு ஆலோசனை பண்ணியிருக்கான். இவன் நியாயப்படி கழுத்து வெட்டி கொலை பண்ண வேண்டிய ஆளு கிடையாது. இவன் எண்ணிய மாதிரி தலைகீழா அவரு சிலுவையில் அறையப்பட்டது போல இவன் தலைகீழா சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். அதனால அவனுக்கு விடுதலை பண்ணிடுவான், தூதன் அனுப்பி விட்டார். நான் இப்படி ஒரு காரியம் சொன்னேன். இன்னைக்கு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிற பொழுது யாரை பார்க்கிறார்கள்? இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு இயக்கம் இருக்குது. என்னது? இஸ்லாம் தவறானது, வேதத்தின்படி தவறானது. கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்கு சங்கம் இருக்கிறது. அப்ப கிறிஸ்தவருக்கு ஆனா வேதம் சொல்கிறது பேதுருவை ஜாமீனில் எடுக்கும்படியாக அல்ல, விடுதலை செய்யும்படியாக பரலோகத்திலிருந்து தூதரை கர்த்தர் அனுப்பினார். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க காலத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக. நாங்க பார்க்கிறது மனுஷன் அல்ல, மகத்துவமுள்ள தெய்வத்தை. அல்லேலூயா. இந்த காலத்தில் வருவார வர மாட்டார், தூதன் வருவார வர மாட்டார், நிச்சயமாய் வருவான் என்னை விடுவிக்கும்படியாக. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய காலத்தில், சொல்லுங்க, எங்களுடைய காலத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக. வேதம் சொல்லுகிற தேவ ஜனங்களே, பேதுருவை குறித்து உண்டான கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏன் தெரியுமா? கதவுகள் பத்திரமாய் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனா பேதுருவை காணல. என்னையா நடந்துச்சு? என்னையா? எத்தனை பேருக்கு தான் ஐயா பைசா கொடுத்துட்டு போயிருப்பான்? ஆனா வேதம் சொல்லுகிற தேவ ஜனங்களே, கட்டவிழ்க்கப்பட்டான், வெளியே வருகிறான். பேதுருவை குறித்த கலக்கம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு அந்த 12வது அதிகாரம் அந்த கடைசி பகுதி வாசிங்க. அந்த 21வது வசனம், 21 ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவனுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். ஒருவேளை
இன்றைக்குள்ள காலகட்டத்தில் தூதன் இப்போ வந்து பக்கத்தில் என்னன்னா எல்லா ஊழியக்காரும் சொல்லுவோம். அம்மாயி மட்டும்தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால் எம்மா பலிபீட சொந்த கதையை சொல்ற இடம் இல்ல, சோக கதையை சொல்ற இடம் இல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் அது சாட்சி. தேவனுக்காக நான் என்ன செய்தேன் என்பது அது அங்கே எழுதப்படுகிறது. தேவ ஜனங்களே, வேதம் சொல்கிறது அவன் புலப்படுத்து இறந்தான். அடுத்த வசனம் சொல்கிறது தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. சிலது அடிச்சாதான் வளர்ந்து பெருகும்னு ஆண்டவர் அடிப்பார். நான் இப்படி யோசித்து பார்த்தேன். இந்த யோனாவை குறித்து சொல்லுகிற பொழுது யோனா சொல்றான், என்னை தூக்கி நீங்கள் கடலிலே போடுங்கள், அப்பொழுது சமுத்திரம். சில கிறிஸ்தவர்களை போட்டாலே கிறிஸ்தவம் வளரும் சொல்றேன். இப்படி சில கிறிஸ்தவர்களை தூக்கி போட்டாலே இது கிறிஸ்தவம் வளரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் பெரிய கொள்ளை நோயாக இருக்கிறார்கள். யாரு பெந்தே கோஸ்துக்காரங்க, ஆவியில உள்ளவங்க, வெள்ளை வெள்ளை போட்டு திரியவங்க இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். எப்ப ஜனங்களே, அன்னைக்கு ஒரு ஊழிய கட்ட கேட்டேன், அழகா வெள்ளை வெள்ளை போட்டீங்க நல்லா இருக்குது, உள்ள வெள்ளையா இருக்கான்னு கேட்டேன். உள்ள கேட்ட தவறு இல்லையே, நான் வெளியே வெள்ளையா இருப்பதல்ல, என் உள்ளம் எப்படி இருக்கிறது, கர்த்தர் உண்மையானவை இருக்கிறது. அதே ஜனங்களே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அடிக்க வேண்டியவங்களை அடிச்சா, தூக்கி போட வேண்டியவங்களை போட்டா தேசம் மாறித்தான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசை கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நான்காவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14வது அதிகாரம், அதனுடைய 26, 27 வசனங்கள் ஒரு வாசிக்கலாமே. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. நல்ல கவனிங்க, பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இப்போ பவுலும் சீலாவும் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு மேலே வலிக்குது, நல்லா அடி கொஞ்சம் படுத்து தூங்கிட சொல்லியிருக்கலாம். கண்டிப்பா பெர்மிஷன் கிராண்ட், கண்டிப்பா ஆண்டவர் தூங்கி பண்ண. ஆனா இவனுக்குள்ள ஒரு பாவம். வெளியே சுத்திட்டு இருந்தேன், மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்துட்டு இருந்தேன், அடிச்சு உள்ள கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? அப்போ எனக்கு உள்ள வேலை இருக்கு. எனக்கு சிறைச்சாலைக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பணி எனக்கு தந்திருக்கிறார். அதனால தூங்க கூடாது. நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன், என்ன பாட்டு பாடி இருப்பாரு, சந்தோஷம் பொங்குது. அப்ப எவ்வளவு என்ன கிறுக்கிறானா, அடிபட்டு அவன் வேதனை கிடைக்கிறான், சந்தோஷம் பொங்குதான். பயங்கரமான பாட்டு. கைதட்ட ஒருத்தரும் இல்ல, அவன் கூட பாட யாரும் இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, காற்றுக்கு கட்டளையிட்டார், பூகம்பம் புறப்பட்டது, கதவு ஒன்றுக்கு ஒன்று மூடிக்கொண்டது, கைத்தட்ட ஆரம்பித்தது. தேவ ஜனங்களே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம பாடினா, நம்ம துதித்தா, நம்ம கட்டுகள் மட்டுமல்ல, நம்மளை சுற்றிலும் காணப்படுகிற அனைவரின் கட்டுகளும் அவிழ்க்கப்படும். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற ஒரு நாள், வேதனை என்கிற கட்டு, பலவீனம் என்கிற கட்டு, வியாதி என்கிற கட்டு, பிரச்சனை என்கிற கட்டு, போராட்டம் என்கிற கட்டு இன்றைக்கு நம்மளை விட்டு விலகத்தான் போகிறது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் தெய்வத்துக்கு கல்லைக்கு மேல இல்ல, இந்த கல்லைக்கு மேல கர்த்தருக்கு கரிசனை உண்டு. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. கடைசியாக வேதம் சொல்கிறது ஜனங்களே, நடந்தது என்ன தெரியுமா? அங்க இருக்கிற தலைவன், சிறைச்சாலை தலைவன், அவனோடு இருந்த எல்லா அதிகாரி ஓடி வர்றாங்க. எனக்கு அந்த வசனம் வாசிக்கிற பொழுது வாசிங்க, அதனுடைய 27வது வசனம். என்னதான் இவ்வளவு சத்தத்துல உனக்கு என்னடா தூக்கம்? இவ்வளவு பாட்டு சத்தம், நிலைமை நடுங்கிட்டு இருக்கிற தூக்கம். சிலர் அப்படித்தான், என்ன நடந்தாலும் கல்யாண மாட்டாங்க. ஆவியானவரே இறங்கி வந்து உன் கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் நீ வாங்குவதற்கு ஆயத்தமா இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னதான் நடக்கட்டு, இடியே விளட்டு யாருக்கும். அதாவது உலக புகழ் பெற்ற அலெக்சாண்டர், பல நாடுகளை பிடித்தவர், மாவீரன் அலெக்சாண்டர், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எதை கண்டு பயப்பட மாட்டார். ஒரு முறை அந்த இங்கிலாந்து அந்த தேசத்தின் அந்த ராஜா ஒரு காரியம் சொன்னாராம், இவனுக்கு என்ன நியாயம் பயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேநீர், அதாவது டீ கொண்டு கொடுத்துக்கிட்டு அவர் குடிச்சிட்டு இருக்க நேரம் இவன் பக்கத்தில் ஒரு பாம்பை போட்டுருங்க, பயப்படுறான பாம்பு. எப்படி பாம்பனே? அந்த டீயை கொண்டு கொடுத்துக்கிட்டு கிட்ட இருந்து குடிச்சிட்டு இருக்கிற பாம்பு வந்து விழுது. அவ்வளோ டீ கப்பெல்லாம் போட்டு திரிச்சு ஓடிட்டான். இவரு அசாலித்தா
இது என்னையா சத்தம் அப்படின்னா, எதை கண்டு பயப்படாதவர். ஆனா அவருக்கு பூனைன்னா பயமா. கடைசி எப்படி செத்தாரு தெரியுமா? ஒரு பூனை கூட கொண்டு அடைச்சு முடிச்சாங்க. அதை கண்டே கிடைச்சி செத்து. எதை கண்டு பயம்? எதை கண்டு பயப்படாதவருக்கு எதை கண்டு பயம்? பூனையை கண்டு. உலகத்தை ஆளுகை செய்தவர் மாவீரன் அலெக்சாண்டர் செத்தது பூனை கிட்ட கொண்டு படுக்க போட்டதுங்க. நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, இங்க வேதம் தெளிவாய் சொல்கிறது, கட்டமைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு கூட்டம் தூங்கிட்டு அவன் எழுப்பி வாரான். அந்த சிறைச்சாலைக்கான நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறங்கிறது கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் நாங்கள் எல்லாரும். அப்பொழுது வாசிங்க, அப்பொழுது அவன் கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி. நல்ல கவனிங்க, அப்போ இருட்டு உள்ள என்ன இருக்கு? அந்த இருளிலும் பவுலுக்கு அழகா கண்டு தெரியும் பாருங்க. இவன் வெளிச்சத்தை கொண்டு வரான் பவுலுக்கு. ஆனா அங்க நடக்கிறது யாருக்கு தெரியுது? பவுலுக்கு தெரியுது. ஏன் தெரியுமா? நல்ல கவனிக்கணும் தேவ ஜனங்களே, எங்க இருந்தாலும் ஆவிக்குரிய கண்கள் அருமையானவைகளை நோக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் பாருங்க. அவன் வர்றான், வந்த உடனே என்ன கேட்கிறான் பாருங்க. வாசி 30வது வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து இல்ல 29 கடைசி பகுதி வாசிங்க. உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். வாசிங்க அடுத்த வசனம். காலில் விழுந்த உடனே பவுல் என்ன தெரியுமா நினைச்சான்? தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தார். இந்த போதி வாசிங்க. அன்றைக்கு இரவே ஞானஸ்தான ஆராதனை, அன்றைக்கு இரவே திருவிருந்து. அந்த போதிக்கு வாசிக்கிறீங்களா? அந்த இரவுல ஒரு பெரிய கூட்டம் வந்து ஞானஸ்தானம் எடுத்தது. அன்றைக்கு ஒரு பெரிய திருவிருந்து நடந்தது. எப்போ? ராத்திரி 12 மணிக்கு மேல. எப்படி? எப்பொழுது ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ. நான் கூட அன்னைக்கு ஒருத்தங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் 3 கிளாஸ்ல கலந்து கொள்ளணும், சீசனா மாறின பிறகுதான் ஞானஸ்தானம், இல்லைன்னா தேவையில்லை. அப்படி ஒண்ணு நீங்க பரலோகம் வர வேண்டிய அவசியம். சீசனா மாறாம நீங்க எங்க பரலோகம் வருவீங்க? இத்தனை புரிஞ்சுது. அதனால 3 வகுப்பு கலந்து கொள்ளணும். கடைசி கேள்வி கேட்போம், இப்படித்தான் வாழ்வீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு ஞானஸ்தானம். இல்லைன்னா வந்த வழியை பார்த்து நீங்க என்ன செஞ்சிருங்க. சும்மா முக்கி விடுறது ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. அப்படி சும்மா முக்கி விடுறது ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படிதானே? இனி முக்கிறதெல்லாம் நாட்கள் சொல்லுவேன், ஒண்ணு கூட ஒரு நிமிஷம் முக்கி வைக்கணும், இல்லைன்னா வெளியே எடுத்து ஆண்டவருக்காண்டி வாழணும். சரி, இங்க பாருங்க, எங்க வேதம் சொல்லுகிறது, அந்த இரவில் தானே ஒரு கூட்டத்தார் வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், தேவனை விசுவாசிக்கிறார்கள். அடுத்த நாள் என்ன நடக்க பாருங்க. விடியுது. அந்த புதஞ்சவாசம் பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். 30 வாசிங்க. சிறைச்சாலைக்காரர் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்தோட போங்கள். போதும். இப்போ நம்ம என்ன செய்வோம்? சரி, நம்மள விடுவிச்சிட்டாங்க, நம்ம என்ன செஞ்சோம்? ஆனா பவுலுன்னு அப்படி ஒண்ணும் இல்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் சாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்கள். அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பி விடட்டும் என்றார். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது யாருக்கு பயந்தாங்க? பவுலுக்கு. பவுல் யாரு? பவுல் ரோமன், பரிசேயன், யூதன். அவன்கிட்ட கேட்டா எல்லாம் வருது. அவர் சொல்வார், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன். எல்லாருக்கும். அதாவது ரோம குடிமர்மனை ஈஸியா கிடைக்காது. அதாவது ரோம குடியுரிமை நீங்க பெறணும்னா இன்னைக்குள்ள மதிப்புக்கு நீங்க 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். நீங்கள் ரோமனுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த குடியுரிமை பெற வேண்டுமானால் நீங்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? உங்களை அடிக்க மாட்டான். இப்போ நீங்க இந்த ஊர்ல வாழ்ந்தா கூட நீங்க ரோம குடியுரிமை பெற்றிருந்தீர்களானால் உங்க மகளை கை வைக்க மாட்டான். நான் இப்படி யோசித்து பார்த்தேன், இந்த வார்த்தை பவுல் முன்னாடியே சொல்லி இருக்கலாமே. எதுல புரிஞ்சு சிறைச்சாலையில் பிடித்து கொண்டு வருவதற்கு முன்பாகவே நான் ரோமைன்னு சொல்லி ஒரு கூட்டம் அவனுக்கு பயந்துருக்கும்.
பவுலுக்கு தெரியும் என்னுடைய அதிகாரத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும். புரியுங்களா? நீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படிதானேமா? சிறைச்சாலைக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக நான் ரோமன் சொல்லியிருந்தா, பவுல் சீலா 2 பேருமே ரோமர்கள். ஏன்னா ரோமனுடைய படையில தான் யார் வேலை பார்த்ததுன்னா பவுலனுடைய டேடி, அப்பா. அதாவது கூடாரம் செய்கிற வேலை. அதாவது ரோம போர் சேவகர்களுக்கு கூடாரம் பண்ணி கொண்டிருந்த தொழிலை செய்து கொண்டிருந்தது பவுலுடைய தகப்பனார். அதனால ரோம குடியுரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ரோம குடியுரிமை பவுலுக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அந்த ராஜா சொல்வார், அகஸ்து நாயர் நினைக்கிறேன், நான் இதை பெரிய திரவியத்தை கொண்டு சம்பாதித்தேன்னு சொல்லுவார். மாஸ்டர் இவரு சொல்லுவாரு, எனக்கு கிருபையினால கிடைச்சி, சும்மா கிடைச்சி நீ. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எங்க வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அதனுடைய 39. அவர்களுடைய தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய், இப்ப சொல்றான், நல்லா இருக்கு, சிறைச்சாலை விட்டு வெளியே போயிருங்க. உள்ள வெளியே பிரசங்கம் பண்றீங்க, சிறைச்சாலைகளை கொண்டு வந்தா நீங்க அவ்வளவரையும் மாத்திட்டீங்களா? எத்தனை புரியுது? வெளிய பிரசங்கம் பண்றீங்க, சிறைச்சாலையில கொண்டு அடைச்சா இவன் சிறைச்சாலையில ஒரு கையிலே இல்லை, அவ்வளவு பலம் திரும்பிட்டான். இப்ப சிறைச்சாலை மாதிரி சபை மாறி போச்சு. அதனால சொல்ல, தயவு செஞ்சு இடத்து வெளியே போயிருக்கு. எங்க புறத்துல மண்ணாண்டி. அதாவது அகுசா ஸ்ட்ரீட்ல ஏற்பட்ட எழுப்புதல் எத்தனை பேர் மாஸ்டரிங்க தெரியாது. கவர்மெண்ட் என்ன செஞ்சா தெரியுமா? போலீஸ்காரர்கள் வேலையை விட்டு தூக்கிச்சு, மிலிட்டரி வேலையை விட்டு தூக்கிச்சு, திரையரங்குகள் அடைக்கப்பட்டது. எனக்கு குற்றம் இல்லை, தவறு நடக்குது, களவு கிடையாது, பொய் கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. போலீஸ் என்னது சும்மா தெண்டமா சம்பளம் கொடுத்துட்டு சொல்லிட்டு அகுஸ்தாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, போலீஸ் எல்லாம் வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, ராணுவத்தில் அப்படி பாட்டிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு வேலை இல்லை. ஏன்? ஏற்பட்ட எழுப்புதல் அப்படி இருந்தது. இதுல புரியுது பாருங்க. நான் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்னா காவலர்களுக்கு வேலை இல்லை, அவங்க சந்தோஷமா பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருக்கலாம். பாவம் நாய்படாத பாடுபட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா போலீஸ் எல்லாம், ரொம்ப கடினமானது. நம்ம நினைக்கிறோம் அங்கிருந்து வாங்குறான், அவன் எவ்வளவு கொடுத்துருப்பான். நான் ஒண்ணு சொல்லட்டா, லஞ்சத்தை ஒழிக்கணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது. லஞ்சத்தை எங்க ஒழிக்கணும் தெரியுமா? தலையில ஒழிக்கணும். தலையை ஒழிச்சா வாது சரியா, தலை சரியா இருந்தா வாது. நம்ம ஆட்களுக்கு வாழ வெட்டிட்டே இருக்கணும், தலையை ஒண்ணும் செய்யக்கூடாது. நான் தலையில கொட்டணும்னு சொல்றேன். அவன் 10 லட்சம் ரூபாய் வேலைக்கு வாங்கினால இவன் என்ன செய்யலாம்? அப்படிதானே? இதுல புரிஞ்சுது. சில வேலை நான் புரிஞ்சுக்கிறேன். நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே, கடவுளின் கட்டுகளை வீழ்த்தவர் நம்முடைய கட்டுகளை விழுக்கபடியாக வந்திருக்கிறோம்.